let the world hear his word. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119:72 வேதாகமத்தை விநியோகிக்கும் ஊழியத்தை செய்தவர் மைக்கேல் பில்லஸ்டர் என்பவர். அவர் 2ஆம் உலகப் போர் ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன்பு போலந்து நாட்டில் உள்ள குடிசை வாழ் மக்களை சந்தித்தார். அவர் அந்த கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து சென்றார். அவர் அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டார். பின்பு அந்த புதிய விசுவாசி தான் வாசித்த அந்த வேதாகமத்தை அந்த கிராமத்தில் இருந்த மற்றவர்களும் வாசிக்கும்படி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களும் அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்வாறு இந்த வேதாகமம் அநேகருக்கு கொடுக்கப்படுவதும் அவர்கள் ரட்சிக்கப்படுவதும் தொடர் சங்கிலி போல நடந்தது. இந்த ஒரு வேதாகமத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 200 தாண்டியது. பில்லஸ்டர் 1940ஆம் ஆண்டு மீண்டும் போலந்து நாட்டிற்கு வந்தார். அப்பொழுது அவர் கொடுத்த வேதாகமத்தை வாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆராதனைக்காக ஓரிடத்திலே கூடி வந்திருந்தனர். பில்லஸ்டர் செய்தி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். பொதுவாக அவர் அங்கு வரும்போதெல்லாம் சாட்சிகள் சொல்லும்படி விசுவாசிகளை எழுப்பிவிடுவார். ஆனால் இம்முறை வேத வசனங்களை மனப்பாடமாக சொல்ல யாரேனும் முன்வர முடியுமா என்று கேட்டார். அங்கிருந்த ஒரு முதியவர் எழுந்திருந்து வேத வசனங்களையா அல்லது அதிகாரங்களையா என்று கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் ஓரிரு வசனங்களை மட்டுமல்ல அநேக அதிகாரங்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தனர். அதில் இருந்த 13 பேருக்கு மத்தேயு, லூக்கா மற்றும் ஆதியாகமத்தின் பாதி புத்தகம் முழுவதும் மனப்பாடமாக தெரிந்திருந்தது. சிலர் சங்கீதங்களை மனனம் செய்து வைத்திருந்தனர். பில்லஸ்டர் கொடுத்த ஒரே ஒரு வேதாகமம் ஏராளமான மனமாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கைகளில் கொடுத்துள்ள வேதாகமம் வல்லமை உள்ளது. அதை விசுவாசத்தோடு வாசிக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அது மாற்றும். அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். இன்று நமக்கு ஒன்றல்ல பல வேதாகமங்கள் நம்முடைய வீடுகளில் உண்டு. ஆனால் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசி, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று கூறுகிறார். ஆகவே நாமும் வேத வசனங்களை வாஞ்சையோடு வாசிப்போம். அப்பொழுது தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் நம் இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் தருவார். God bless you. Have a good day.